என் வாழ்க்கையில நான் மன்னிக்க முடியாத பர்சன்னா அவர் தான். எங்க குடும்பத்துல இந்த மாதிரி யாருமே இருந்தது இல்லை, இந்த மாதிரி ஒரு பர்சனை எங்க குடும்பத்துல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப பகீரங்கமா பேசியிருக்காரு. இது பகீரமா இல்லை, பயமா இருக்கு எனக்கு. அவருக்கு ஏதாவது யாரையாவது கடிச்சிட்டு போறாரு. என்னுடைய பையனுடைய கிரிக்கெட்டிங் லைஃபுக்கு வந்து தோனி தான் ஒரு பெரிய தடைகள்ல இருந்தாரு. அவர் தான் இவரோட பையனோட வாழ்க்கையே கிரிக்கெட் கெரியரே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கிறதுனால முடிஞ்சுட்டோ அப்படின்னு தான் நம்ம பேச வேண்டியிருக்கும். யுவராஜ் சிங் உங்க பையங்கிறத தவிர உங்களுக்கும் நேஷனல் கிரிக்கெட்டுக்கும் நீங்க வந்து எந்த விதத்துலையும் கனெக்ஷன் கிடையாது. நீங்க செலெக்ஷன் கமிட்டியில இல்ல, நீங்க வந்து டீமோட கோச் கிடையாது, டீம்ல மேனேஜர் கிடையாது, டீமுக்கு யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனல் கோச்சும் கிடையாது. உங்களுக்கும் இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம வந்து அஸ்வினை பார்த்துருக்கோம். அஸ்வினோட ஃபாதர் வந்து அவர் இல்லைன்னா அஸ்வினே இல்லைங்கிற மாதிரி அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அவர் வந்து அவருக்கு கிரிக்கெட்டராக ஃபார்ம் உருவாக்கினவர். பட் அவர் இந்த மாதிரி லூஸ் கமெண்ட் எங்கேயாவது கொடுக்குறாரா? நீங்கள் வந்து உங்களுடைய இடத்த உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னால தக்க வச்சுக்க முடியாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு இடத்த விட்டுட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க, அவ்வளோதான். பட் உங்களை வந்து டீமை விட்டு துரத்தலை. 17 வருஷம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருந்திருக்கீங்க. நீங்கள் இதை விட என்ன பண்ண முடியும்? அவர் வந்து ஒரு 4-5 வருஷம் அந்த இதில் இருந்துட்டு ரெக்கவர் ஆகி வரதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து எக்ஸலண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்கிறதுனால உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா? நேற்று நடந்த மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்ச ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா? வெல்கம் டு கிரிக்கெட் டுவெண்ட்டி. நான் உங்கள் ஈஸ்வர். இன்னைக்கு எல்லாராலையும் பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவராஜ் சிங்கோட அப்பா வந்து சில கருத்துக்களை வந்து எம்எஸ் தோனிக்கு எதிராக சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்ன பேசியிருக்காரு, அது கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார்? நல்லா இருக்கேன். ஸோ நீங்க இதை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. கிரிக்கெட் பத்தி நம்ம பேசுறதுனால இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியாம இருந்திருக்காது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? யுவராஜ் அண்ட் தோனி இவங்களோட பேர் எப்படின்னு முதல்ல பாக்குறீங்க, அதை சொல்லுங்க சார். என்ன அந்த அந்த பேரில் என்ன ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குது. தோனியோட கேப்டன்ஸில் யுவராஜ் ஆடினார், நல்லா ஆடினார். 2 வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு கொடுத்தாங்க. இந்த வேர்ல்ட் கப் டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணார். அவர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன நீங்கள் வந்து யுவராஜோட ஃபாதர் கமெண்ட்டை பற்றி பேச வரீங்களா? கண்டிப்பா அதை பத்தி தான் பேச போறோம். என்னன்னா, அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரோட அந்த ஜெல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும்ல, டீம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெல் ஆகி விளையாடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல வந்து எந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா ஜாலியாக விளையாடி இருக்காங்க கிரிக்கெட் அப்படிங்கிறது. சரி, நீங்கள் தோனியை வந்து முதல்ல தோனியை பற்றி பேசணும்னா, தோனி வந்து ஒரு ஒரு சார்ட் ஆஃப் கோ கெட்டர்னு சொல்ல முடியாது. அவர் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற ஆள் தான் அவர். எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் சும்மா போய் ஒருத்தர் மேலே தோளில் கையை போட்டு பேசுறது, சிரிக்கிறது, கலாடா பண்ணுறது, ட்ரிங்க்ஸும் போது உட்காந்து சிரிச்சு கும்மாளம் அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுற ஒரு கேப்டன் கிடையாது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, தோனி வந்து தோனியை பற்றி இருக்கிற கமெண்ட் வந்து அவருடைய ரூம் என்றைக்குமே சாத்தப்படாதான். ஹோட்டலில் 24/7 அப்போ எப்போல்லாம் அவர் ரூமில் இருக்காரோ அப்போல்லாம் அந்த ரூம் திறந்தே தான் இருக்குமா. யார் வேணாலும் உள்ளே வரலாம், யார் வேணாலும் அவர்கிட்ட பேசலாம் கிரிக்கெட்டை பற்றி. நாட் பப்ளிக், பிளேயர்ஸ் லெவலில் நான் சொல்கிறேன். கிரிக்கெட்டை பற்றி பேசலாம், ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு கேட்கலாம். இல்லை அவர் யாரை கூப்பிட்டாலும் அவர் கூப்பிடுவார், பேசுவார், அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அவர் வந்து அவருக்குன்னு ஒரு சில பேட்டர்ன் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரியான கேப்டனாக இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி மனுஷனாக இருக்கிறது இல்லை. அவருக்குன்னு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. யுவி மாதிரி ஆட்கள்லாம் எப்படின்னா ஃப்ளாம்பாயிண்ட். அவங்கெல்லாம் ரவி சாஸ்திரி, யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், இவங்கெல்லாம் எப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். அவங்க வந்து உள்ள ரூம்குள்ளே அடங்கி இருக்கிற ஆட்கள் கிடையாது. வெளியே போகிற ஆளுங்க, பாருக்கு போகிற ஆளு, கிளப்புக்கு போகிற ஆளுங்க, அந்த மாதிரி சோஷியலைசிங் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நிறைய ஈடுபடக்கூடிய ஆட்கள். இதெல்லாம் தோனி பண்ணுறது இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் சோஷியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், நீங்கள் வந்து கோயில் குளம் கும்பாபிஷேகம் சுற்றிட்டு இருக்கிற ஆள், எனக்கும் உங்களுக்கும் சில சமயம் ஒத்து வராது தான். ஏன்னா நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீங்கள் வர தயார் இல்லை, நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு நான் வர தயார் இல்லை. அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய மீட்டிங் பாயிண்ட்டுங்கிறது கம்மியாக தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். செகண்ட் திங், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி இருக்குது பார்த்தீங்களா, நார்த்துன்னு இருக்குது, நார்த் ஜோன் இருக்குல்ல, அவங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் அவங்க அலூஃபாக இருப்பாங்க.
நீங்கள் பெஸ்ட் ஜோன் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஓவராலாக எடுத்து பார்க்கலாம். எக்ஸப்ஷனல்ஸ் இருக்கும் நடுவில், விதிவிலக்குகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. நீங்கள் ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பாம்பே, குஜராத் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டாக தான் மெயின். அவங்களுக்கு கிரிக்கெட் தான் மெயின், அதுதான் முழு மூச்சு. அதுக்குள்ளே 1008 பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. டெல்லின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை தவிர பாலிடிக்ஸ் இருக்கும். எனக்கு டெல்லினாலே பாலிடிக்ஸ் தானே. கண்டிப்பாக. ஸோ அது கிரிக்கெட்டை தவிர கிரிக்கெட்டுக்கு வெளியே பாலிடிக்ஸ் இருக்கும் பிளேயர்ஸ்க்கு நடுவில். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது அந்த காலத்துலேருந்தே உண்டு, மகேந்திர ரமநாத் காலத்துலேருந்து அது உண்டு, எப்போவுமே உண்டு. அதை கொஞ்சம் கபில் தேவ் பீரியடில் கொஞ்சம் அது குறைஞ்சிது. திருப்பி இப்போ அது கோலிகள்லாம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை தூக்க ஆரம்பிச்சது. யுவராஜோட பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்தது. தன்னுடைய ஓன் கேப்டனை பற்றி, தன்னுடைய ஓன் கொலீகை பற்றி கமெண்ட் அடிக்கிறது, ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணுறது, சண்டை போடுறது. கம்பீரே எடுத்துக்கோங்களேன், டெல்லி தானே, ஆமாம். சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து அதாவது கிரிக்கெட் அல்லாத சில விஷயங்களுக்கு ஹெட்லைன்ஸில் அவங்க பேர் வரும். அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இது அந்த மாதிரி இந்த இந்த வெஸ்ட் அண்ட் நார்த் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்போவுமே இருக்கும். யோகராஜ் சிங் வந்து இந்தியன் டீமுக்கு ஆடினவர். கபில் தேவ் பீரியடில் அவர் ஒரு ஃபாஸ்ட் பாலராக இருந்தவர். அவர் எப்படின்னா லூஸ் டங், அவருக்கு ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஆள். அது இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அவர் பேச்சை கம்மி பண்ணியிருக்காரு. அதனால் எப்போல்லாம் வாயை திறக்கிறாரோ அப்போல்லாம் அழுக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி பேசுகிற ஆள். இன்ஃபேக்ட் அவர் என்ன, என்னுடைய பையனுடைய கிரிக்கெட்டிங் லைஃபுக்கு வந்து தோனி தான் ஒரு பெரிய தடைகள்லாம் இருந்தார். அவர் தான் இவரோட பையனோட வாழ்க்கையே, கிரிக்கெட் கெரியரே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கிறதுனால முடிஞ்சுட்டோ அப்படின்னு தான் நம்ம பேச வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து யுவராஜ் சிங் உங்கள் பையங்கிறத தவிர உங்களுக்கும் நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கும் நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் கனெக்ஷன் கிடையாது. நீங்கள் செலெக்ஷன் கமிட்டியில் இல்லை, நீங்கள் வந்து டீமோட கோச் கிடையாது, டீமில் மேனேஜர் கிடையாது, டீமுக்கு யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனல் கோச்சும் கிடையாது. உங்களுக்கும் இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வீட்டில் கட்டி பிடிச்சிக்கோங்க, ஒன்றா படுங்க, எல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. பையனை வந்து அந்த அப்பா பையன் பாசம் இருக்கட்டும். பட் ஃபீல்டில் வந்து நீங்கள் உங்கள் பையனை பற்றி கமெண்ட் அடிக்கிறதெல்லாம், சரி நம்ம வந்து அஸ்வினை பார்த்துருக்கோம். அஸ்வினோட ஃபாதர் வந்து அவர் இல்லைன்னா அஸ்வினே இல்லைங்கிற மாதிரி அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அவர் வந்து அவருக்கு கிரிக்கெட்டராக ஃபார்ம் உருவாக்கினவர். பட் அவர் இந்த மாதிரி லூஸ் கமெண்ட் எங்கேயாவது கொடுக்குறாரா? அந்த மாதிரிலாம் இருக்காது அவங்க சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ எந்த இடத்துல நம்மளோட டிக்னிட்டியை காப்பாற்றிக்கணும், எந்த இடத்துல நம்ம இதுதான் லக்ஷ்மண் ரேகா, இந்த கோடை தாண்டக்கூடாதுன்னா அப்படின்னு எப்போ இருக்கோமோ அப்போ அந்த பையங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். பையங்க எப்போ நீங்கள் வெளியே தூக்கி போட்டிங்களோ டீமுக்குள்ள, அவன் பார்த்துப்பான். அதுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டியது மகனே உன் சமத்து, அவ்வளோதான். நீங்கள் எல்லாத்தையும் வாய் விட்டு இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த ஆள் பேசினே இருப்பான்ப்பா, அந்த இவனை தூக்கி வெளியே போடு, அப்போ அவன் பேச்சை குறைப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிடும். சரி, தோனி அப்படி பண்ணிடுறான்னு நான் சொல்லலை. இப்போ நீங்கள் யுவராஜோட ஸ்டார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன 2003 அவர் வந்து டெபு பண்ணார். 2017 வரைக்கும் ஆடி இருக்கார். 14 வருஷம் டெஸ்ட் கிரிக்கெட் மட்டுமே ஆடி இருக்காரு. 2000 உள்ளே வந்தார். டெபு வந்து 2003 தான் பண்ணார். ஸோ 17 வருஷம் 14 அது வச்சுக்கோங்க, இல்லை 17 வருஷம் இந்தியன் டீம்லேயே இருந்திருக்காரு அவர். வேற என்ன, இதை விட என்ன பண்ண முடியும்? 17 வருஷம் ஒருத்தர் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இந்தியன் டீமுக்கு டெஸ்ட் டீமில் இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் ஆடின மேட்ச் பார்த்தீங்கன்னா 40 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ஸோ அவருடைய ஸ்லாட் அந்த மாதிரி. நீங்கள் இதுக்கு நடுவில் சுரேஷ் ரெய்னா உள்ளே வந்தார், கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக அவரை மாதிரியே ஆடக்கூடிய ஒரு ஆள், அவர் மாதிரியே பார்ட் டைம் போலிங் போடுற ஒரு ஆள், அவர் மாதிரியே எக்ஸலண்ட் ஃபீல்டர். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால நீங்கள் வந்து சில சமயத்தில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும்போது ரெய்னா உள்ளே வருது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய இடத்த உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னால தக்க வச்சுக்க முடியாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு இடத்த விட்டுட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க, அவ்வளோதான். பட் உங்களை வந்து டீமை விட்டு துரத்தலை. 17 வருஷம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருந்திருக்கீங்க நீங்கள், இதை விட என்ன பண்ண முடியும்? அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, 2011 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து கேன்சரால் பாதிக்கப்படுறாரு யுவராஜ் சிங். அதுக்கப்புறமேடு அவர் ரெக்டிஃபை ஆகி திருப்பியும் இந்தியன் டீமுக்குள்ள வராரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு சரியான வாய்ப்புகளே கொடுக்கல. அப்ப தோனி தான் கேப்டனா இருந்தாரு, தவிர்க்கப்பட்டாரு அப்படிங்கிறது தான் அவரோட குற்றச்சாட்டா இருக்கு. அதுதான் அதாவது இது எப்படி பார்க்கணும் ஈஸ்வர், நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய நீங்கள் நல்லா இருக்கும்போது, சாரி அது அவர் வந்து கேன்சர்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்ததுங்கிறது தேங்க் காட், நன்றி தான் சொல்லணும் ஆண்டவனுக்கு.
அதெல்லாம் அது ஒரு பக்கம் வைங்க. பட் அவர் வந்து ஒரு 4-5 வருஷம் அந்த இதில் இருந்துட்டு ரெக்கவர் ஆகி வரதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்கிறதுனால உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா? நேற்று நடந்த மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்ச ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா? அப்படி தானே பார்க்க முடியும் நம்ம. இன்னைக்கு காலகட்டம் ஆமாம், அப்படிதான் இருக்கு. நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் அடிச்சது தான் அவன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச ஆள் தான் நீங்கள் கன்சிடர் பண்ண தயாராக இருந்தால் இன்னைக்கு சுனில் கவாஸ்கர் டீமில் ஆடி இருக்கணுமே. ஸோ அது இல்லை அந்த ஆர்குமெண்ட்டு. சரி, அந்த மாதிரி பண்ண முடியாது நீங்கள். அவர் பேசுறதுலாம் வந்து ஒரு அர்த்தமே கிடையாது. பர்ஃபார்ம் பண்ணீங்களா? உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டீமுக்கு உதவிகரமாக இருந்ததா? நீங்கள் டீமில் இருப்பீங்க, அவ்வளோதான். தோனி சும்மா கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்து அவரே கேள்வி கேட்டுக்கணும். என் வாழ்க்கையில நான் மன்னிக்க முடியாத பர்சன்னா அவர்தான். ம். எங்க குடும்பத்துல இந்த மாதிரி யாருமே இருந்ததில்ல. இந்த மாதிரி ஒரு பர்சனை எங்க குடும்பத்துல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப பகீரங்கமா பேசியிருக்காரு சார். இது பகிரமா இல்லை, பயமா இருக்கு எனக்கு. அவருக்கு ஏதாவது யாரையாவது கடிச்சிட போறாருன்னு. அண்ட் தென் இதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்திருக்காரு யுவராஜ். பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்காரு, எங்க அப்பாவுக்கு வந்து மென்டல் இஷ்யூஸ் இருக்கு, ம். அதனாலதான் அவர் அப்படி பேசினாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் பேசியிருக்காரு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோதான், நம்மளோட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அவரே கன்க்ளூட் பண்ணிட்டாரு யுவராஜ் சிங். அவர் வந்து மென்டலி டிஸ்டர்ப்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இந்த லூஸ் டாக்ஸு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப வெயிட் கொடுக்கக்கூடாது. அதனால என்ன ஆக போகுது? இப்போ இந்த யோகராஜ் சிங் வந்து யுவராஜ் சிங்கோட கரியர் அழிஞ்சு போனதுக்கு தோனி தான் காரணம்னு இன்னைக்கு சொல்றதுனால இன்னைக்கு திரைப்பட ஃபீல்டில் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அதை பற்றி பேசுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுக்கு என்ன ப்ரூஃப் எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அதுக்கும் இல்லை, யுவராஜ் கேஸுக்கும் இல்லை. ஸோ இது வந்து அப்படியே நம்ம கடந்து போயிடலாம். ப்ரஷ்ஷா சைடுன்னு சொல்லுவாங்களே, அப்படி தள்ளி விட்டு தான் போகணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ என்ன கருத்து சொன்னார், இது சரியா தவறா அப்படின்னு ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் எதனால் அவர் சொன்னார். அதுக்கு அவர் யுவராஜும் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்கலாம் சார், இது வந்து மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, இதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்டயே விட்டுருவோம். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. பாய் பாய், தேங்க்யூ ஈஸ்வர்.